ஒரு விசித்திரமான வண்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். பாம்பர்டியர் பீட்டில். இந்த வண்டுக்கு மிகவும் பொருத்தமாக பெயரிடப்பட்டுள்ளது. இந்த மூர்க்கத்தனமான பூச்சிகள் வேட்டையாடுபவர்களை தடுக்க ஒரு சிறிய வெடிப்பை உருவாக்குமா. இந்த வண்டு இனங்களில் சுமார் 500 இனங்கள் உள்ளன. அண்டார்டிகாவை தவிர ஒவ்வொரு கண்டத்திலும் அவற்றை காணலாம். லார்வா நிலையில் கூட இவை மாமிச உண்ணிப்பூச்சிகளாகும். பெரும்பாலான பாம்பார்டியர்களில் அவற்றிலிருந்து வெளிவருவது பென்சோகுயினோன் எனப்படும் ஒரு சேர்மம் ஆகும். இது ஆர்த்ரோபாட்களில் பெரும்பாலும் காணப்படும் 2 மிகவும் பொதுவான ரசாயனங்களுக்கு இடையிலான எதிர்வினையின் தீங்கு விளைவிக்கும் விளைபொருளாகும். இரவில் தரையிலும் மரங்களிலும் வேட்டையாடி மற்ற சிறிய பூச்சிகள் மற்றும் பூச்சி லார்வாக்களை உண்கின்றன. அவை பறக்க முடியும், மேலும் அவற்றின் ரெக்கைகள் அவற்றின் கடினமான ஓடுகளுக்கு பின்னால் வைக்கப்படுகின்றன. இந்த வகையான வண்டுகள் அழுகும் விலங்குகளின் சடலங்கள் மற்றும் அழுகும் தாவர பொருட்களின் மீது தங்கள் முட்டைகளை இடுகின்றன. இதன் பொருள் அவற்றின் சொந்த புழு போன்ற லார்வாக்கள் உருகி முதிர்ந்த வடிவமாக வளரும் போது அதை உணவு ஆதாரமாக பயன்படுத்தலாம். இந்த வண்டுகள் கிட்டத்தட்ட 30 சென்டிமீட்டர் தூரம் வரை அதன் வேட்டையாடுபவர்களின் கண்களில் ஃபார்மிக் அமிலத்தை தெளிக்குமாம். ஆதலால் இந்த வண்டு இனங்களுக்கு ஓக் பிஸ்டர் என்ற ஒரு புனைப்பெயரும் உண்டு. இந்த திரவம் மிகவும் சூடாக இருக்கின்றது. வெளியாகும் திரவம் சுமார் 100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில், அதாவது தண்ணீரின் கொதிநிலையில் பல பூச்சிகளை கொல்ல போதுமானது. 2015ஆம் ஆண்டுதான் வண்டுகளின் உடலுக்குள் 2 முன்னோடி ரசாயனங்கள் கலப்பதால் தூண்டப்படும் உள் எரிப்பு வெடிப்பால் வெளியேற்றம் இயக்கப்படுகின்றது என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. தேவைப்படும் நேரத்தில் கலக்கும் போது அவை விரைவாக வினை புரிந்து வண்டுகளின் பின்புற முனையிலிருந்து வெடித்து சிதறுகின்றன. இந்த தெளிப்பின் மீதம் முன்னோடிகளை கொண்டிருக்கும் 2 அறைகளுக்கு இடையே உள்ள ஒரு தசை வாழ்வு மூலம் உட்புறமாக கட்டுப்படுத்தப்படுகிறது. இந்த வண்டுகளை பெரும்பாலும் தவளைகள் வேட்டையாடுகின்றன. விழுங்கப்பட்ட பிறகும் கூட இவற்றில் உள்ள வெடிப்புகள் அவற்றின் உயிரை காப்பாற்றும் என்று அறியப்படுகின்றது. உதாரணமாக தவளைகள் பாம்பார்டியர் வண்டுகளை மீண்டும் வாந்தி எடுக்கின்றன. அச்சுறுத்தப்படும் போது அவை ஒரு தீங்கு விளைவிக்கும் ரசாயன கலவையை உருவாக்குகின்றன. இது அவற்றின் அடிவயிற்றிலிருந்து ஒரு தெளிப்பாக வெளியேற்றப்படுகிறது. இந்த தெளிப்பு சூடாகவும் விரும்பத்தகாத வாசனையை கொண்டும் வேட்டையாடுபவர்கள் அவற்றை தாக்குவதை திறம்பட ஊக்கப்படுத்துகின்றது. இத்தகைய வண்டு இனங்கள் மனிதர்களுக்கு ஆபத்தானவையாக கருதப்படவில்லை.